சமஸ்கிருதம் இந்த உலகத்தோட தொன்மையான ஒரு மொழி. இந்தியாவுடைய அதிகப்படியான மொழிகள் இந்த சமஸ்கிருத மொழியை தழுவி தான் வந்திருக்கு. மந்திரங்கள் வேதங்கள் சொல்றதுக்கு தகுதியான ஒரு மொழி. இப்படி அதிகப்படியான விஷயங்கள் சமஸ்கிருத மொழியை பற்றி வட இந்தியர்களால் சொல்லப்பட்டாலும் இந்த எல்லா விஷயங்களையும் விட ஒரு படி அதிகமாக போய் இன்னைக்கு கூகுளில் உலகத்தோட பழமையான மொழி எதுன்னு தேடுனா அங்கேயும் சமஸ்கிருத மொழி தான் முதல்ல வருது. இந்த விஷயங்களை வச்சு தான் சமஸ்கிருதம் தான் உலகத்தில் தோன்றின பழமையான மொழி. அதே மாதிரி இந்தியாவிலையும் சமஸ்கிருதம் தான் முதல்ல உருவான மொழி. அதுக்கப்புறம் தான் எல்லா மொழிகளுமே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்லக்கூடிய மக்களுக்கு தெரியலை, ஒரு மொழி எப்படி உருவாகும்னா முதல்ல அந்த மொழி பேச்சு மொழியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மொழிக்கு எழுத்து வடிவங்கள் கிடச்சி எழுத்து மொழியாக மாறி கடைசியில் முழுவதுமான ஒரு மொழியாகும். இந்த விஷயத்தில் கிடைச்ச ஆதாரங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சமஸ்கிருதம் வெறும் பேச்சு மொழியாக இருக்கும்போதே தமிழ் மொழி எழுத்து வடிவங்கள் பெற்று மிகப்பெரிய ஒரு மொழியாக இருந்திருக்குன்னு தெரிய வருது. இப்படி நிறைய விஷயங்கள் தமிழ் மொழியை பற்றி இருந்தாலும் இன்னைக்கும் தமிழ் மொழி தான் பழமையான மொழின்னு நம்மளால் நிரூபிக்க முடியாததுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு இந்த பதிவில் தமிழ் மொழியா சமஸ்கிருதமா ரெண்டுல எந்த மொழி பழமையான ஒரு மொழி, இந்தியாவில் முதல்ல உருவான மொழி எது, உலகத்தோட பழமையான மொழி எது, இப்படி எல்லா விஷயங்களையும் வாங்க பார்க்கலாம். ஒரு மொழி ஆரம்ப காலத்தில் வெறும் பேச்சு மொழியாக தான் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே பேச்சு மொழியாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் சமஸ்கிருதம் வெறும் பேச்சு மொழியாக இருந்த காலத்தில் தமிழ் மொழி எழுத்து வடிவங்கள் பெற்று எழுத்து மொழியாக இருந்திருக்கு. அப்படின்னா சமஸ்கிருத மொழி உருவாகிறதுக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் மொழி உருவாகியிருக்கணும். கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது 45,000 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழ் மொழி பேச்சு மொழியாக இருந்திருக்குன்னு தெரிய வருது. இப்போ தமிழ் மொழி பழமைன்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் ஆதாரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மொழி எவ்வளவு தொன்மையானதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல அந்த மொழியோட கல்வெட்டுகளையும் இலக்கியங்களையும் பார்த்தாலே போதும். இது வரைக்கும் எத்தனை தமிழ் சமஸ்கிருத கல்வெட்டுகள் இந்தியாவில் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லா இடங்கள்லையும் தேடியும் வெறும் 4000 சமஸ்கிருத கல்வெட்டுகள் தான் இது வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கிடைச்ச தமிழ் கல்வெட்டுகளில் மிகவும் பழமையான 2 கல்வெட்டுகள் இருக்குது. அதில் ஒன்று மதுரையிலையும் இன்னொன்று தேனிலையும் இருக்குது. இந்த 2 கல்வெட்டுகளும் கிட்டத்தட்ட 2600 வருடங்கள் பழமை வாய்ந்த கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதுவே சமஸ்கிருதத்தில் கிடைச்ச பழமையான கல்வெட்டுகளை பார்த்தோம்னா குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் தான் இந்த சமஸ்கிருத கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுகளை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் இந்த 2 சமஸ்கிருத கல்வெட்டுன்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் கிடைச்ச சமஸ்கிருத கல்வெட்டுகள்லே ரொம்ப பழமையான கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கல்வெட்டோடைய ஆண்டு வெறும் 1900 வருடங்கள் பழமையானது தான். இந்த கல்வெட்டு ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போதே தெரிய வருது தமிழ் மொழி சமஸ்கிருத மொழிக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே எழுத்து மொழியாக இருந்திருக்குன்னு தெரிய வருது. அடுத்ததாக இலக்கிய நூல்களை வச்சு பார்த்தோம்னா முதல்ல சமஸ்கிருதத்தில் இலக்கிய நூல்கள்னு பெருசாக எதுவுமே இல்லை. காரணம் சமஸ்கிருதம்னாலே வேதங்கள் புராணங்கள் மந்திரங்கள்னு அவங்களுக்குன்னு தனியாக நிறைய வேத புத்தகங்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த வேதங்களில் பெண் புலவர்கள் ஒருத்தர் கூட இல்லை. இந்த சமஸ்கிருத மொழி 1500 வருடங்களுக்கு முன்னாடி தான் தமிழகத்துக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இருந்த மன்னர்கள் தெரியாமல் இந்த சமஸ்கிருத மொழியை கோவில்களுக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் சமஸ்கிருத மொழிகளிலே கோவில்களில் மந்திரங்கள் சொல்லப்படுது. இந்த சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் ரொம்ப பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் இதுக்கு போதுமான ஆதாரங்கள் யார்கிட்டையும் இல்லை. இப்போ தமிழ் இலக்கிய நூல்களை பார்த்தோம்னா 1500 வருடங்கள் பழமையான கண்ணகியோட சிலப்பதிகாரம், அடுத்தது 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த தமிழர்களுடைய செழிப்பான அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய தொல்காப்பியம், இப்படி பல தமிழ் இலக்கிய நூல்கள் சமஸ்கிருத வேதங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால தான் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழியில் அதிகப்படியான பெண் புலவர்கள் காணப்படுறாங்க. இப்படி இலக்கியங்கள் வழியாக பார்க்கும்போதும் தமிழ் மொழி தான் சமஸ்கிருத மொழியை விட முன்னாடியே உருவான மொழின்னு தெரிய வருது. அடுத்ததாக ஒரு மொழி எந்த அளவுக்கு பழமையான மொழின்னு இந்த ஒரு வழியை வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பழமையான ஒரு மொழினா கண்டிப்பாக அந்த மொழி உலகத்தோட பல இடங்களுக்கு பரவி இருக்கணும். அதே மாதிரி மற்ற பழமையான மொழிகளுக்கும் இந்த மொழிக்கும் அதிகப்படியான தொடர்புகள் இருக்கணும். இப்போ இந்த ஒற்றுமைகள்லாம் சமஸ்கிருத மொழிக்கு இருக்கா இல்லை தமிழ் மொழிக்கு இருக்கான்னு பார்ப்போம். தமிழ் மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தையும் தாண்டி ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியான்னு பல நாடுகளில் லட்சக்கணக்கான மக்களால் பேசப்படுது. இதெல்லாம் போக ஆஸ்திரேலியா பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் அதே மாதிரி ஆப்பிரிக்கா பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் இன்றைக்கும் பேசக்கூடிய மொழிகளில் தமிழ் மொழி கலந்துதான் இருக்குது. சீனாவில் தமிழ் மொழிக்காக ஒரு பெரிய கோவிலே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி எகிப்திலையும் தமிழர்கள் பயன்படுத்தின பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் போக பழமையான நாகரிகம்னு சொல்லக்கூடிய மெசபடோமியா, சிந்து சமவெளி போன்ற நாகரிகங்களில் கிடைச்ச சில கல்வெட்டுகளும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச கல்வெட்டுகளும் ஒத்துப்போகுது. அடுத்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய
கொரிய நாட்டிலையும் தமிழ் மக்களுடைய கலாச்சாரங்கள் அதே மாதிரி கொரிய மொழியில் அதிகப்படியான தமிழ் சொற்களும் கலந்துருக்கு. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க கொரியாவை ஆட்சி செய்த தமிழ் இளவரசிங்கிற இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் தர மறக்காமல் பார்த்துருங்க. இப்படி பல நாட்டை சேர்ந்த மக்கள் பேசக்கூடிய மொழிகளில் இன்றைக்கும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய 1-2 வார்த்தைகள் கலந்து தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு எப்படி தமிழ் மொழி மட்டும் இந்த அளவுக்கு உலக அளவில் பரவி இருக்குன்னு ஆரம்பத்தில் எதுவுமே புரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, உலகத்தோட மற்ற இனத்தை சேர்ந்த மக்கள் கடல் வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் எல்லாருக்கும் முதன்மையாக கடல் வணிகத்தில் சிறந்திருந்திருக்காங்க. அரபுகள், சீனர்கள், கொரியர்கள்னு பல நாட்டை சேர்ந்த மக்களோட வணிகத்தில் இருந்திருக்காங்க. அதனால தான் தமிழக பகுதிகளிலையும் அரேபியர்கள், ரோமர்கள் பயன்படுத்துகிற நாணயங்கள்லாம் நிறைய கிடைக்கிது. எப்படி முதல்ல கடல் வணிகத்தை தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆமைகளை பின்பற்றி தான் கடல் வணிகத்தையே தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்ச வழிகள் மூலியமாக உலகத்தோட பல்வேறு நாடுகளுக்கு போய் வணிக தொழிலோடு சேர்த்து தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரங்களையும் பரப்பியிருக்காங்க. இதனால தான் மெசபடோமியா, எகிப்து போன்ற நாடுகளில் கூட தமிழர்கள் பயன்படுத்தின பொருட்கள்லாம் இன்றைக்கும் கிடைக்கிது. அதே மாதிரி பாகிஸ்தான்லையும் ஆதி தமிழ் பேசக்கூடிய மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி மொத்தமாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழ் மொழி தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த மக்களுடைய மொழிகளில் கலந்துருக்கு. அந்த மக்களாலையும் பேசப்படுது. இதெல்லாம் சரி, இப்போ சமஸ்கிருத மொழி உலகளவில் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ் மொழிக்கு முன்னாடி வந்த மொழி சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களில் மிகவும் குறைவான மக்களுக்கு மட்டும்தான் இந்த சமஸ்கிருத மொழியே தெரியும். இந்த சமஸ்கிருத மொழியை பெரிய அளவுக்கு யாராலும் படிக்க முடியாது. இதுக்கு காரணம் அந்த வேதங்கள், மந்திரங்கள் ஓதக்கூடிய மக்கள் மட்டும்தான் இந்த மொழியை தங்களுடைய தாய்மொழியாக படிச்சுட்டு வராங்க. இந்திய அரசாங்கம் எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெறும் 20 லட்சம் மக்களுக்குள்ளே தான் இந்த மொழியை பேசிட்டு வராங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி சமஸ்கிருத மொழி மற்ற எந்த நாடுகளுக்கும் பரவுன மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இப்போ இதிலிருந்தே தெரிய வருது, தமிழ் மொழி தான் உலகளவில் பல இடங்களுக்கு பரவி இன்றைக்கும் பல நாட்டை சேர்ந்த மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. ஆனால் சமஸ்கிருதம் இந்தியாவிலையும் கொஞ்ச அளவு தான் பேசுகிறாங்க. இந்தியாவை தாண்டி எங்கேயுமே பேசுகிறதில்ல. இப்போ தெரிஞ்சிருக்கும் தமிழ் மொழி பழமையானதா இல்லை சமஸ்கிருத மொழி பழமையானதான்னு. தமிழர்கள் தமிழ் மொழி தான் தொன்மையான மொழின்னு இவ்வளவு ஆதாரங்களை வச்சிருந்தும் அதுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் இது வரைக்கும் கிடைக்கல. வெறும் 2000 வருடங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு மொழிக்காக பல ஆயிரம் வருடங்கள் பழமையான தமிழ் மொழியோட வரலாற்றை வெளி உலகத்துக்கு தெரிய விடாமல் மறைக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.